ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் புலாவ் செய்முறை ரெசிபி இன்றைக்கி எப்படின்னு பார்ப்போம். தேவையான அளவு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பட்டை வகை, பட்டாணி, பச்சை பட்டாணி கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி. இது இப்போ சீரக சம்பா அரிசினாலும் சரி, பாசுமதினாலும் சரி, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அரிசி ஊற வச்சுப்போம். தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பட்டை வகையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் நல்லா கீறி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக மல்லி இலை, புதினா போட்டு வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது சுருங்கிடும். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி, நம்ம 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றினேன். அதுக்கேற்ற மாதிரி அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வெட்டி வச்ச காய், பட்டாணி எல்லாம் அது கூடவே சேர்ந்து கொதிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். நமக்கு இதில் தேங்காய் பால் நான் எடுக்கலை. தேங்காய் பால் வேணுன்றவங்க தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அரிசி நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நான் எப்போவுமே தட்டில் மூடி போடுறதுக்கு துணி சுற்றி தான் மூடி வைப்பேன். அப்போ தான் நீர் கோர்த்து விழாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா வேக நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி. இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மல்லி, புதினா அரைச்சி சட்னி மாதிரி வச்சுருந்தேன். அதை இதில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.